அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாளிலே அருமையான நற்செய்தி, ஜக்கேயு என்பவரை பற்றிய ஒரு நற்செய்தி. ஜக்கேயு என்ற மனிதர் உரோமையர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக, அதாவது யூத மக்கள் கப்பம் கட்டுவதை, அந்த கப்பத்தை பெற்று உரோமையர்களுக்கு செலுத்துகின்ற பணியை செய்கின்ற ஒரு மனிதர். ஆனால் இவர் யூத சமூகத்தில் உள்ள மனிதர் தன்னுடைய மக்களிடமே வரியை வசூல் செய்து கட்டுவதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, பல நேரங்களிலே அதிகமான வரியை வசூல் செய்கின்றார். ஆகவே மக்கள் மத்தியிலே பாவி என கருதப்படுகின்ற ஒரு மனிதர். இரண்டாவதாக, இவர் செல்வமிக்கவர், ஏழை மனிதர் அல்ல, வசதி படைத்தவர், செல்வம் மிகுதியாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் ஏதோ ஒன்றை இழந்தது போல் இருக்கின்றார். ஏதோ என்னை விட்டு போய்விட்டது, ஏதோ என்னிடம் இல்லை என்பதை உணர்ந்த மனிதராக இருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இயேசு ஜெரிக்கோவுக்கு செல்லுவதை கவனிக்கின்றார், கேள்விப்படுகின்றார். ஆக அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருக்குள் ஏற்படுகின்றது. மற்றவர்கள் என்னை பற்றி எது நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் பொதுவாக ஒரு பணக்கார ஒரு மனிதன் பொதுவாக என்ன நினைப்பாங்க, பணக்காரங்க சிரிக்கக்கூடாது, அப்படியே ஒரு பொதுவான இடத்துக்கு வந்ததுன்னா அப்படியே கம்பீரமாக உட்காந்துருக்கணும், அப்படியே தலையை அப்படி மெல்ல திருப்பிக்கணும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். ஆனால் இங்கே தன்னிடம் பணம் இருக்கிறது, ஆகவே நான் அப்படி தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சக்கேயு வெளிப்படுத்தவில்லை. மாறாக அங்கிருந்த மக்கள் என்னை பற்றி கேவலமாக பேசினாலும் பரவாயில்லை, என்னை காரி துப்பினாலும் பரவாயில்லை, ஆனால் நான் இயேசுவை பார்த்தாக வேண்டும் என்று அங்கே ஒரு மரத்திலே ஏறுகின்றான். ஏறி இயேசு வருவதை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு மனிதன் நான் இயேசுவை பார்த்தாக வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்த முற்படுத்துகின்றான். அவன் ஒரு பாவி, இந்த சமூகத்தை பொறுத்தவரை பாவி, செய்த செயல்களும் தவறானவை. ஆனால் அவற்றிலிருந்து நான் விடுபட வேண்டும், எனக்குள் மாற்றம் பிறக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் விதை உருவாகின்றது. அந்த உருவாக்கம் இயேசுவை நோக்கி செலுத்தப்படுகின்றது. அங்கே வந்த இயேசு அண்ணாந்து பார்த்து, ஜக்கேயுவே கீழே இறங்கி வா என்று சொல்லுகின்றார். அங்கிருந்த மக்களுக்கு ஆச்சரியம். காரணம் என்ன? இந்த மனிதன் பாவி ஆயிற்றே, கடவுள் நல்லவர்கள் பக்கம்தான் இருக்க வேண்டும், நல்லது செய்கிறவர்கள் கூட தானே இருக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அவன் நல்லது செய்தால் கடவுள் இருப்பார், கெட்டது செய்தால் கடவுள் இருக்க மாட்டார். ஆனால் இங்கே தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதனை இயேசு அழைக்கின்றார், கீழே இறங்கி வா. இந்த வார்த்தை அவனுக்குள் ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்துகின்றது, வாழ்வை புரட்டி போடுகின்றது. தான் வாழ்ந்த வாழ்க்கையை தூக்கி எறிகின்றான், ஆண்டவரை நோக்கி வருகின்றான். ஆகவே நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, இயேசு அனைவருக்கும் ஆனவர். இன்னும் ஆழமாக சொல்ல போன்றால், தொலைந்து போன ஆடை தேடக்கூடியவர் தான் இயேசு. தொலைந்து போகாத ஆடை பற்றி அவர் அதிகம் கவலைப்பட மாட்டார். ஆனால் தொலைந்து போன ஆடை பற்றி கவலைப்பட்டு அதை தேடி மீட்டு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே நீங்களும் நானும் இறைவனிடமிருந்து தொலைந்து போயிருந்தால் அவர் நம்மை அதிகமாக நேசிக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை அதிகமாக பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில்தான் ஜக்கேயுவை அழைத்து என சொல்லுகின்றார், இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இந்த இன்று நான் உன் வீட்டில் என்பது அவருடைய உள்ளத்தில் தங்குவதாக இருக்கலாம், அவருடைய இல்லத்தில் தங்குவதாக இருக்கலாம். ஆனால் என்ன முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசு அன்று சக்கேயோடு தங்கினார். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுது இயேசுவை காண வேண்டும், அவர் என்னுடைய இதயத்தில் இருக்க வேண்டும் என்ற உண்மையான ஆர்வத்தோடு தேடுகின்றோமோ, அப்பொழுது இயேசு நம்மிடம் சொல்லுகின்றார், நான் இன்று உன்னுடைய இல்லத்தில் தங்குகிறேன், நான் இன்று உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையை மட்டுமல் சொல்லாமல் வாழ்ந்தும் காட்டுகின்றார். என்றால் இயேசு ஜக்கேயுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார், அவரோடு இணைந்து உணவருந்துவதை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு அன்பானவர், இயேசு அன்பானவர், நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய மனமாற்றம், நாம் இயேசுவை தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதுதான். சிந்தித்தவர்களாக நம்மையே நாம் இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, பல நேரங்களில் நான் ஜக்கேயு போன்று பாவியாக இருக்கின்றேன், பலரை ஏமாற்றி பிழைக்கின்றேன், பிறருக்கு துன்பத்தை கொடுக்கின்றேன், துயரத்தை கொடுக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கே பல நேரங்களில் நான் செய்கின்றேன். ஆனால் இந்த நேரம் முதல்
நான் உம்மை என்னில் காண வேண்டும், நான் உம்மை என்னுடைய மனைவியில் காண வேண்டும், நான் உம்மை என்னுடைய கணவரில் காண வேண்டும், நான் உம்மை என்னுடைய பிள்ளைகளில் காண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எனக்குள் உருவாக்கி வரலும் ஆண்டவரே என்று வேண்டியவர்களாக இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.